கேப்டன் யாருக்காக வாழ்ந்தார், யாருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார், ஒவ்வொரு வார்த்தையும் அவர் என்ன பேசினார். மக்களே, என் மக்களே, என் மக்களே, ஒரு நாள் நாங்க 4 பேர் வீட்டுக்கு வந்தா ஒரு வேளை சோறு எங்களுக்கு போட மாட்டீங்களா? என்னையா காசு 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 பணம், அந்த காசு பணத்துல என்னையா இருக்கு? இருக்கே இந்த அன்பான உள்ளங்கள், என் மக்கள், இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு தலைவர் சொன்னாரு. அதுதானே உண்மை இல்லையா? என்ன காசு பணம், போகும்போது என்னத்தை நாம கொண்டு போக போறோம்? இந்த அன்பு உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது, அதுவே நான் செய்த பாக்கியம் என்று தலைவர் சொன்னாரு. யாரும் மறக்க வேண்டாம், அவர் நம்ம கூட தான் இருக்காரு. அதனால அவர் என்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரோ உறுதியாக அந்த கனவு, லட்சியம், கொள்கைகளை மக்களோடு இணைந்து நரசிம்மரின் அருளால நிச்சயமாக நாம வென்றெடுப்போம் என்று இந்த நல்ல நாளில உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். ஏன்னா வறுமையை ஒழித்து வேலை வாய்ப்பை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு சமமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்றுதான் கேப்டன் அவர்கள் சற்றேறக்குரிய 40 ஆண்டு காலம் வேற மக்களுக்காக உழைச்சார். சினிமா துறையில் இருந்தாரு, அப்புறம் அரசியல் துறைக்கு வந்தாரு. ஆனா தான் சம்பாதிச்சத மக்களுக்கு கொடுத்து அதுல சந்தோஷப்பட்ட ஒரு உன்னதமானவர், உத்தமர் நமது கேப்டன் அவர்கள். எத்தனை எத்தனை திட்டங்கள் என் தாய் குலங்களுக்கு, என் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, முதியோர்களுக்கு திருமண உதவி, கல்வி உதவி, மருத்துவ உதவி, உடல் ஊனமற்றவர்களுக்கு மாற்று வண்டி, காது கண் கேளாதவர்களுக்கு உதவி, அன்னதானம், அன்னதான பிரபு அப்படின்னு சொன்னாலே அது நம்ம கேப்டன் தான். இன்னைக்கும் நம்ம கேப்டன் ஆலயத்துல தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து, மக்கள் அத்தனை பேருமே அங்க உணவருந்தி எல்லாரும் கேப்டன் ஆலயத்துல தரிசனம் செஞ்சுட்டு தான் போறாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, கேப்டன் இன்னைக்கு மக்கள் கிட்ட பெற்ற அந்த அன்பின் அடையாளம். 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது நம்ம தலைவர் நம்மளை விட்டு போய். ஆனாலும் எப்படி முதல் நாள் கூட்டம் வந்துச்சோ அதே போல இன்னைக்கும் பஸ்ஸா ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. வருகின்ற அனைவருக்கும் அன்னதானம், அன்பான உபசரிப்பு, அது எல்லாமே கொடுத்து உதவிகளையும் செய்து கேப்டன் பாணியிலேயே இன்றைக்கும் நாமும் இந்த கட்சியை வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால சொல்ற, அவர் என்னெல்லாம் பணிகளை விட்டு சென்றாரோ அந்த பணிகளை செய்து முடித்து அவர் கனவை வெல்வதுதான் நம்மளுடைய ஒரே கொள்கை, லட்சியம் என்பது இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நாளையிலிருந்து கேப்டனுடைய ரத யாத்திரை தமிழ்நாடு முழுக்க வர இருக்கிறது. அது இலங்கை வாழ் தமிழர்கள் கேப்டனுக்கு பரிசளித்த அந்த ரதம் சென்னையில இருந்து புறப்பட்டு மக்களை சந்திக்க மக்கள் தலைவர் கேப்டன் அவர்களே நாளைக்கு தன்னுடைய ரத யாத்திரையை தொடங்க இருக்கிறார் என்பதையும் உங்க முன்னாடி நான் சொல்றேன். அதனால கேப்டன் எங்கும் போல அவர் இறந்த அன்னைக்கு என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னாடியே நான் எங்கும் போல கருடனாக உங்க கொடியே நான் இருப்பேன் அப்படின்னு அப்படியே கேப்டன் சொல்லிட்டு போயிருக்கார். அவர் மறைந்த அன்னைக்கு எத்தனை கருடர்கள் வந்தாங்க. இன்னைக்கும் கேப்டன் ஆலயத்துல உணவளிக்கும் போது கருடராக வந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால நிச்சயமாக பெருமாளின் அவதாரமாக, ஈசனின் அருளாக, நரசிம்மரின் அருளாக, நரசிம்மவாக கேப்டன் அவர்கள் மக்களுக்கும் திரையுலகத்திலும் எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்கார். எனவே உங்கள் குறைகள் அத்தனையும் சரி செய்யப்பட்டு இந்த தொகுதியை நாங்கள் முன்னேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் உறுதி அளிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.